வணக்கம், இது ஜேபியின் யலகம. இன்னைக்கு நாம தைக்க போறது ஒரு போட் ஷேப் பர்ஸ். அது எப்படி தைக்கலாங்கிறத இப்ப பார்க்கலாம். 10 அங்குலத்துக்கு 6 அங்குலம் ஒரு பேப்பர்ல பேட்டர்ன் எடுத்து வச்சுட்டு, இதே அளவுள்ள 2 ஸ்பாஞ்ச், லைனிங் கிளாத் 4 பீஸ், கிளாத் 2 பீஸ் எடுத்துக்கலாம். ஜிப்பு வந்து வழக்கம் போலே தான். டாப் ஜிப்பு வந்து தையலுக்கு இடம் விட்டுட்டு இந்த அளவில் எடுத்துக்கலாம். ஜிப்போட சென்டர் பார்ட்டை 2 பக்கமும் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் சின்ன பெட்டு கிளாத் போட்டு மூட்டி ஜிப் அளவுக்கே வச்சுட்டு மீது போர்ஷன் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல் ஜிப்பு காட்டன் படி ஃபுல்லாக இருக்கிற ஜிப்பு 2 பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். 2 பீஸ் ஃபுல் ஜிப்பு எடுத்து வச்சுக்கலாம். உள் பாக்கெட் ஒன்றும் தச்சு வச்சுக்கலாம். உள் பாக்கெட் 1 பீஸ். விருப்பப்பட்ட கீ செயின் போர்ஷனும் நீங்கள் இதே கிளாத்தில், நம்ம எந்த கிளாத்தில் தைக்க போகிறோமோ அதே கிளாத்தில் கீ செயின் போர்ஷனும் தைச்சு வச்சுக்கலாம். இதில் கோர்த்து விட்டுனா ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ குட்டியாக தைக்கலாம்னா மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ குட்டியாக தைக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக தைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கீ செயின் போர்ஷனும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது போட் ஷேப் போர்ஸ் எப்படி தைக்கிறதுக்கிறத பார்க்கலாம். ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதோட சென்டர் பார்ட்டில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மேலிருந்து 1.5 அங்குலம், 1.5 1.5 அங்குலம் 2 தடவை மார்க் அவுட் பண்ணிக்கோங்க. மார்க் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட மைய பகுதியில் இந்த ஜிப்பை வச்சு தைச்சிடலாம். இந்த பக்கத்தை இந்த பக்கம் வச்சு தைக்கிறோம், இந்த பக்கத்தை இந்த பக்கம் வச்சு தைக்கிறோம். இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ இதை திருப்பி வச்சு ஒரு அமுக்கு தையல் ஒன்று. இப்போ இந்த கிளாத்தை மேலே வச்சு ஒரு தையல். இப்போ இந்த கிளாத்தை திருப்பி வச்சு இது மேல ஒரு அமுக்கு தையல். இப்போ பேக்கெட் கிடைக்கிறதுக்காக உள்ள ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து ஒரு லைனிங் கிளாத்தை கொடுத்து ஏற்கனவே நம்ம ஒரு தையல் போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த தையல் கடுத்தாப்புல 2 கேப்பில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். பாகம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பாகத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததா 2 பிட்டு போட்டு தச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஜிப்பை ஒரு பாட்டோட மேல் பாகத்தில் வச்சு தைக்கலாம். எந்த பாட்டில் வேணா தைக்கலாம். 2 ஒரே மாதிரி தானே தச்சு வச்சிருக்கிறோம். ஏதோ ஒரு பாட்டை எடுத்து
இந்த சென்டர் பார்ட்டும் ஜிப்போட சென்டர் பார்ட்டையும் வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ வழக்கம் போலே தான் கீழே ஸ்பாஞ்சு, மேலே லைனிங் கிளாத்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது இந்த கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பி ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம் அதை அப்படியே அடியில் வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது அலக்கலக்காக இருக்கிற அடிபாகம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல். இப்போ வழக்கம் போலே தான் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போஸ்க்கு ஒரு ஷேப் கொடுத்துடலாம். இப்போது அதே மாதிரி தான் இன்னொரு போர்ஷன் எடுத்துகிட்டு இந்த ஜிப்பை இது மேலே வச்சு தைச்சிடலாம். இதோட சென்டர் பார்ட்டில் வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அதே மாதிரி தான் கீழே ஸ்பாஞ்சு, மேலே லைனிங் கிளாத் வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது நம்மளோட வலது பக்கமாக திருப்பி இந்த இடத்துல ஒரு உள் பாக்கெட் வச்சு தைச்சிடலாம். மேலே தையலுக்கு இடம் விட்டுடலாம். ஜிப்போட சென்டர் பார்ட்டில் கிளாத்தெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜிப்போட சென்டர் பார்ட்டில் வச்சுட்டு தையலுக்கு இடம் விட்டுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு இப்படியே வெளியேறலாம்.
உள் பாக்கெட் வச்சு தச்சு முடிச்சிட்டோம். கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பி உள் பாக்கெட் வச்சு தச்சிருக்கிறோம் இல்லையா. இப்போ இதை அப்படியே அடியில் திருப்பி இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இங்கே தையல் போட்டு வர்றப்போ ஞாபகம் இருக்கணும், பின்னாடி ரன்னர் இருக்கு. ஸோ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு ரன்னர் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தையல் போடலாம். இப்போ அதே மாதிரி தான் அலக்கலக்கா இருக்கிற எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ எக்ஸஸா இருக்க பாட்டெல்லாம் கட் பண்ணி போஸுக்கு ஒரு ஷேப் கொடுத்துடலாம். இப்போ வழக்கம் போலே தான் மைய ஜிப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜிப்புள்ள போர்ஷனை விட்டுட்டு இந்த கார்னர் கிளாத் ஆரம்பிக்கிற இடத்துல மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் கிளாத் ஆரம்பிக்கிற இடத்துல மார்க் அவுட் பண்ணிட்டு இந்த பாகத்தையும் இந்த பாகத்தையும் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பாகத்தையும் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டோன்னாக்க அந்த பொசிஷனை மாற்றக்கூடாது. மாற்றாமல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அதே மாதிரி இந்த பக்கமும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ அடிபாகத்தில் ஒரு தையல். இப்போது போஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக இங்கேருந்து இங்கே வரைக்கும் இன்னொரு தையல். இப்போது எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி கார்னர்ஸ்க்கெலாம் கட். இப்போது போர்ட் ஷேப் கொடுக்கலாம். போஸுக்கு போர்ட் ஷேப் கொடுக்கறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தையல்லேருந்து கால்குலேட் பண்ணி 1 இன்ச். அதே மாதிரி இந்த கார்னர்லையும் இங்கே ஏற்கனவே தையல் போகுது இல்லையா, அந்த தையல்லேருந்து கால்குலேட் பண்ணணும் 1 இன்ச். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த தையல்லேருந்து 1 இன்ச். ரெண்டு பக்கமும் 1 இன்ச் மார்க் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம்.
கட் பண்ணி எடுத்துட்டு இந்த 2 பாகத்தையும் மூட்டிட வேண்டியது. ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பாகமும் தோசை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். அழகாக பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட போஸ் ரெடி. நல்லா ஷார்ப் எட்ஜ் கொடுத்து கார்னர்ஸ்க்கெலாம் நல்லா ஷேப் கொடுத்துக்கலாம். நம்மளோட போட் ஷேப் போஸ் ரெடி. இங்கே ஒரு ஜிப், இந்த பக்கம் ஒரு ஜிப். உள்ள நல்ல கேப், நிறைய பொருள் வைக்கலாம். நல்ல கெப்பாசிட்டி இருக்கும். உள் பேக்கெட் ஒன்று. சூப்பரான போஸ் ரெடி. இப்போ இந்த போஸில் ஒரு கீ செயின் ஒன்று கோர்த்து விட்டோம்னா இன்னும் கூடுதலாக அழகாக இருக்கும். சூப்பரான போஸ் ரெடி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.